அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு பதிவு. இந்த ஒரு பதிவை நம்ம சேனலில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் நம் சார்பில் ஏதாவது பேச வேண்டும், ஒரு ஆதங்கம், அதனினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு பதிவு. கஷ்டம், துன்பம், வேதனை, விரக்தி, இந்த ஒரு வார்த்தைகளின் அனைத்தினுடைய ஒரு உச்சகட்ட வலிதான் இப்பொழுது கொல்கத்தா டாக்டருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு அநீதி. என்னங்க, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அநீதி இந்த உலகத்தில் நடக்குதா? இப்படியெல்லாம் நடக்கலாமா? நடந்து கொண்டிருக்கிறதே, இதை பார்த்து கொண்டு நாம் பேசாமல் இருக்கலாமா? இன்று அவங்களுக்கு, நாளை நமக்கே அது நடக்கலாம். நம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடக்கலாம், நம் சொந்தக்காரருக்கு நடக்கலாம், நாம் தெரிந்தவருக்கு நடக்கலாம். நாம் பேசாமல் எப்படி இருப்பது? ஒரு பக்கம் மலைகளை அழிக்கின்றார்கள், ஒரு பக்கம் மலை சரிந்து விழுந்து ஒரு கிராமமே அழிந்து போகிறது, ஒரு பக்கம் பார்த்து எழுதுகிறாங்க பரீட்சையை. இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் நாட்டில் நிம்மதியே இல்லை. 2019 கொரோனா வந்து பல பேர் அப்படியே மூட்டையாக இறந்து போனார்கள். மழை வந்தால் அப்படியே காரு மிதக்குது, மனிதர்கள் மிதக்கிறாங்க, வீடே மிதக்குது, அப்படியே அனைவரும் இறந்து போகிறாங்க. இப்படியெல்லாம் இயற்கை பேரிடர்கள் ஒரு புறம் இருக்க, மனிதர்களாகிய அரக்கர்கள் செய்கின்ற அநீதிகள் ஒரு புறம் இருக்க, யாருக்குமே பாதுகாப்பு அற்ற நிலை. படிக்கின்ற பிள்ளைகளை எப்படி நாம் பாதுகாப்போடு படிக்க வைப்பது என்ற ஒரு மனதில் அச்சம் பெற்றவர்களுக்கு இப்படியெல்லாம் நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு அநீதியை அனைவரும் கேட்டு குரல் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு ஆத்மா நம்மிடத்தில் கஷ்டப்பட்டால்தான் நாம் கேட்கணுமா? நம்முடைய நாட்டில் ஒரு அநீதி நடக்கும்போது அதற்காக நாம் குரல் கொடுக்கக்கூடாதா? கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு டாக்டருக்கு ஏற்பட்ட அநீதி, அதாவது எலும்புகளெல்லாம் உடைக்கப்பட்டுள்ளது, கண்கள் கிழிக்கப்பட்டுள்ளது, இன்னும் வார்த்தைகளே எனக்கு தடுமாறுகின்றது. வாயால் சொல்ல முடியாத அநீதி அந்த ஒரு ஆத்மாவுக்கு ஏற்பட்டது. அந்த ஆத்மா எவ்வளவு துடித்திருக்கும். அப்போது அதை செய்கின்றவர்களுக்கு என்ன ஒரு வஞ்சம்! அவர்களை பெற்றெடுத்தவர்கள் இவர்களை எப்படி வளர்த்திருந்தால் இவர்கள் இன்று இந்த மாதிரி அரக்கர்களாக, முன்காலங்களில் அரக்கர்கள், இப்பொழுது அரக்கர்கள் மனித உருவில் அரக்கர்களாக இருந்து இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கொலை செய்வதா? கர்மா மறுபடியும் அவர்களை தண்டிக்காதா? ஒரு பொழுதும் அந்த கர்மா என்பது அவர்களை விடவே விடாது. ஒரு ஆத்மா, அது பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பரமாத்மாவிடம் இருந்து வந்ததுதான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா கண்டிப்பாக இவர்களை சும்மா விடுமா? ஒரு உயிரை அந்த அளவுக்கு சித்திரவதை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? எதனால் அந்த ஒரு பெண்ணை இத்தனை பேரும் சேர்ந்து அவ்வளவு கொடூரமாக கொள்ள வேண்டும்? இப்படியெல்லாம் ஒருபுறம் அநீதிகள் நடந்து கொண்டிருக்க, பலர் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாமல் பணம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று அவருண்டு, அவர்கள் வேலையுண்டு, அவர்கள் சம்பாதிப்பது உண்டு என்று ஒருபுறம் இருக்க, இப்படி ஒரு அநீதி நடந்து கொண்டிருப்பதை சமூக வலைதளங்கள் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் என்றால், இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய ஆயுதமாக இருக்குது. அனைவரும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரியான அநீதிகள் இனி நமக்கு நடக்கக்கூடாது, நம் நாட்டில் நடக்கக்கூடாது. அதற்கு ஏற்றாற்போல சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். சட்டங்கள் வலுப்படும் போது மட்டும்தான் மக்களிடத்தில் பயம் என்பது இருக்கும். அவரவர்கள் பணத்தை சம்பாதிப்பது, சேமித்து வைத்து கொள்வது, தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் வீடு உண்டு, நாம் சம்பாதித்து பெரிய பங்களாக்களை கட்டுவது, சொகுசாக வாழ்வது, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நியாயம் என்பதோ கர்மாவுக்கு பயப்படுவதோ எதுவுமே கிடையவே கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா,
ஏதோ ஒரு மூலையில் நடந்த அந்த ஒரு அநீதி நாளை நமக்கே நடக்கலாம். கொரோனா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வியாதி ஏதோ ஒரு நாட்டில் உருவாகி நம்மை தாக்கவில்லையா? நாம் அனைவரும் முடங்கி வீட்டுக்குள்ளேயே கிடக்கவில்லையா? படி தாண்டாமல் பயந்து கொண்டு காய்கறி வாங்கினாலும் மளிகை பொருட்கள் வாங்கினாலும் இவற்றில் கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமி ஒட்டிக்கொண்டு நம்மை பாதிக்குமே என்று பயப்படவில்லையா? யாரோ பலர் செய்த அந்த ஒரு தவறு இயற்கை பேரிடராக மாறி நம்மையும் அது என்ன செய்கின்றது? கஷ்டப்படுத்துகின்றது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு உலகத்தில் அல்லது இந்தியாவில் நடைபெறுகின்ற இந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகளை நாம் குரல் கொடுத்து கேட்க வேண்டும். சமூக வலைதளங்கள் ஒரு பெரு ஆயுதமாக மாறிய இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் குரல் கொடுத்து கேட்டால் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி நடக்காமல் இருக்கும். சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும். நாம் இப்படி செய்தால் நாளை நமக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்குமோ அப்படின்னு செய்கின்றவர்கள் பயப்பட வேண்டும். அந்த ஒரு பெண்ணுக்கு நடைபெற்ற அநீதியை கேட்கும்போது கேட்க வேண்டும் என்றே தோணவில்லை. உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு நரம்புகளும் அப்படி துடிதுடிக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைக்கு நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்வு எவ்வளவு ஒரு வருத்தமான ஒன்று. அவளும் குழந்தை தானே. அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள். அவளை படிக்க வைத்து ஒரு டாக்டராக்கி நல்ல நிலைமையில் நின்று சம்பாதிப்பாள், நம்மளை நல்லபடியாக பார்த்து கொள்வாள், அவள் ஜெயித்து விட்டாள், சாதித்து விட்டாள் அப்படின்னு அவர்கள் நினைக்கின்ற சமயத்தில் இப்படி ஒரு அநீதி அப்படின்றது நடந்திருக்கு. அனைவருமே இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அந்த ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அந்த ஒரு ஆத்மாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்க வேண்டும். இறந்து விட்டால் அவளுக்கு என்ன நியாயம் அப்படின்னு, நியாயம் கிடைத்து என்ன ஆகப் போகின்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாளை மற்றவர்களுக்கு அது நடைபெறாமல் இருப்பதற்கு மற்றும் நியாயம் கிடைக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆத்மாவிற்கு ஓரளவுக்காவது திருப்தி என்பது ஏற்படும். இந்த மாதிரியான பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். அந்த மாதிரியான பிள்ளைகளை அந்த தாய் தந்தையர்கள் எந்த அளவுக்கு அவர்களை வளர்த்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயல்களை அவர்களால் செய்ய முடிகின்றது. அதனால் தாய் தந்தையர்கள் தயவு செய்து மனதில் ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். குழந்தைகளை பெற்றெடுப்பது மட்டும் நம் கடமை அல்ல, அவர்களை நல்லபடியாக வளர்ப்பதும் நம் கடமை. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆத்மாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதனால் அனைவரும் குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம். ஏன் விநாயகரை இந்த இடத்தில் நான் காட்டி உள்ளேன் அப்படின்னா,